அனைவருக்கும் என் அன்பார்ந்த சிறுதமிழ் வணக்கம். நான் ஷர்மிகா நந்தீஸ்வரன். நான் காஜாம் தமிழ் பள்ளி மாணவி. இன்று என் கதையின் தலைப்பு தங்க சிறகுகள் கொண்ட அன்னப்பறவை. ஒரு குளத்தில் அழகான தங்க அன்னப்பறவை வாழ்ந்து வந்தது. பக்கத்து கிராமத்தில் இருந்த ஒரு விவசாயியின் மறு ஜென்மம் தான் இந்த அன்னப்பறவை. ஒரு நாள் அந்த விவசாயியின் மனைவி மலர் குளத்தில் தண்ணீர் எடுக்க வந்தார். அப்பொழுது அந்த தங்க அன்னப்பறவை அவளை பார்த்தது. அதிசயம் என்னவென்றால் அந்த தங்க அன்னப்பறவை அவர்களிடம் பேசியது. நான் தான் உன்னுடைய இறந்து போன கணவன். இப்பொழுது தங்க அன்னப்பறவையாய் பிறந்துள்ளேன். உனக்கும் நம்முடைய பசங்களுக்கும் உதவி பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றது. இதை என்ன நம்பவே இயலவில்லையே. சரி, உன்னால் எப்படி எங்களுக்கு உதவி பண்ண முடியும் என்று மலர் கேட்டார். அதற்கு அவர், நீ தினமும் என்னிடமிருந்து ஒரு தங்க இறகை எடுத்துக்கொண்டு செல்லலாம். அதை விற்று உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார். அதற்கு அவருடைய மனைவி, நீ சொல்வது நல்ல யோசனை. இனிமேல் நாங்கள் எதற்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை என்றார். காலங்கள் கடந்தன. தினமும் மலர் யாருக்கும் தெரியாமல் குளத்திற்கு வந்து தங்க இறகை எடுத்துக்கொண்டு செல்வார். அப்படி இரு அழகிய வீட்டையும் கட்டிவிட்டார்கள். அப்போது ஒரு நாள், ஒருவேளை தங்க அன்னப்பறவை மட்டும் காணாமல் போய்விட்டால் நான் என்ன பண்ணுவேன் என்று யோசித்தாள். அதனால் மறுநாள் குளத்திற்கு செல்லும் பொழுது மலர் தங்க அன்னப்பறவையிடம், எங்கள் கூடவே வந்து விடுங்கள், நாங்கள் உங்களை நன்றாக பார்த்துக் கொள்வோம் என்று கூறினார். இதற்கு அன்னப்பறவை சம்மதிக்க மலர் அவருடைய வீட்டிற்கு பின்புறம் அன்னப்பறவைக்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்தார். அந்த அன்னப்பறவை மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தது. சில நாட்களுக்கு பிறகு அந்த அன்னப்பறவைக்கு வயதாகியது. அவருடைய மனைவி தினமும் இறகை எடுப்பது கடினமாக உள்ளதால் ஓரடியாக நிறைய இறகுகளை எடுக்க முடிவு செய்தார். அதனால் அந்த தங்க அன்னப்பறவையிடம் சென்று, தினமும் ஒரு இறகை எடுப்பது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதனால் சேர்ந்து நிறைய இறகுகளை எடுக்க எண்ணுகிறேன் என்றார். நீ சொல்வதும் சரிதான், ஆனால் என்னால் ஒரு நாள் ஓர் இறகை மட்டுமே தர முடியும் என்று அன்னப்பறவை சொல்லி முடிப்பதற்கு முன்னே மலர் எல்லா இறகுகளையும் எடுத்து விட்டார். அப்பொழுது அந்த எல்லா இறகுகளும் சாதாரண இறகுகளாய் மாறியது. அப்பொழுது அதற்கு அன்னப்பறவை, நீ என் பேச்சை மீறிவிட்டாய். என்னால் ஒரு நாள் ஓர் இறகை மட்டுமே தர முடியும் என்று நீ புரிந்து கொள்ளாமல் உனது பேராசை கொடுத்தினால் உன் மதியை இழந்து எப்படி ஒரு காரியம் செய்து விட்டாய். இதனால் என்னால் கிடைத்த அனைத்து செல்வங்களும் மறைந்து போகட்டும் என்று கூறி சினத்துடன் அவ்விடத்தை விட்டு வெளியது. அன்னப்பறவையினால் கிடைத்த அனைத்து செல்வங்களும் மறைய மீண்டும் ஏழையாகினார் மலர். இப்போது உதவி பண்ண அன்னப்பறவையும் இல்லை, யாரும் இல்லை. நண்பர்களே, இக்கதையிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், அதிர்ஷ்டம் நம் தலையெழுத்தை மாற்றும் போது நாமே அழிக்க கூடாது. பேராசை பெரும் நஷ்டம். நன்றி, வணக்கம்.